ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி இருக்குது. அது வந்து சீரியல் நம்பரை வச்சு அந்த இன்புட் கொடுக்குறோம். சீரியல் நம்பர், அப்புறம் அதோட எந்த இயரில் மேனுஃபேக்சர் பண்ணுது, மெட்டீரியல் யூஸ்டு, அப்புறம் எவ்வளோ குவான்டிட்டி வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் கொடுக்குறோம். அப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட சீரியல் நம்பருக்கு இடையில் இருக்க பார்ட்ஸை மட்டும் நம்ம ரிட்ரீவ் பண்ணணும். ஸோ இதுக்காண்டி ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்படின்னு ஆட்டோமொபைல் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்குறோம். இதில் என்னெல்லாம் இருக்குன்னா, சீரியல் நம்பர், இயர் ஆஃப் மேனுஃபேக்சர், மெட்டீரியல், குவான்டிட்டி, இது நாலும் வந்து இதை நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். அடுத்து வந்து ரெண்டாவது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்குறோம். இதில் வந்து ஆட்டோமொபைல் பார்ட் 2 அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ரிட்ரீவ் பண்ணுறதுக்கும் அப்புறம் அவுட்புட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் வந்து அப்புறம் செட் ஆட்டோ டேட்டான்னா நம்ம டேட்டா கொடுப்போம்ல, அதை வந்து இது பண்ணுறதுக்கும், இது மூணுக்கும் வந்து ரெண்டாவது ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இப்போ வந்து ஐயை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் இன்ட்டு மெயினில். ஆட்டோ டேட்டா அப்படின்றது வந்து நம்ம டேட்டா வந்து இன்புட் கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொன்னோம். டிஸ்பிளே வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. ரிட்ரீவ் வந்து அந்த இடையில வந்து நம்மளுக்கு வந்து BB1க்கும் CC6க்கும் இடையில இருக்க டேட்டாவை மட்டும் ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக இந்த ரிட்ரீவ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து வாய்ட் ரிட்ரீவ் கொடுத்துட்டு I, J வந்து 0 மாற்றிக்கிறோம். இப்போ வந்து இந்த பார்ட்ஸுக்கு இடையில இருக்க மட்டும் இது பண்ணுறோம். இப்போதைக்கு நம்ம வந்து I வந்து 2க்கு கம்மியாக கொடுக்குறோம். அதாவது 0, 1 2 பார்ட்ஸ்க்கு தான் வந்து இன்புட் கொடுத்து, அதில் வந்து எத்தனை இது வந்து BB1க்கும் 006 CC6க்கும் இடையில இருக்குன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இஃப் I வந்து, அதாவது அந்த பார்ட் இப்போ வந்து 0 இருக்குது, I 0. அப்போ பார்ட் 0 வந்து BB1க்கும் CC6க்கும் அதோட சீரியல் நம்பர் இடையில இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். இருந்துச்சுன்னா பார்ட் நம்பர் வந்து இப்போ I வந்து 0, அது பிரிண்ட் ஆகும். சீரியல் நம்பர் நம்மகிட்ட கேட்கும். அப்புறம் இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் நம்ம கொடுக்குறது, மெட்டீரியல் யூஸ்டு, மேனுஃபேக்சர் குவான்டிட்டி. அப்புறம் J வந்து 0 ஆயிடுச்சுன்னா, அதாவது J வந்து 0வாக இருந்துச்சுன்னா நோ சச் ரெக்கார்ட் ப்ரெசன்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். அப்போது வாய்ட் டிஸ்பிளேயில் வந்து இதே தான், I ஃபார் லூப் போட்டு I = 0 கொடுத்தோன்னா, இப்போ I 0வாக இருந்துச்சுன்னா என்னெல்லாம் இருக்குது அப்படின்றது பிரிண்ட் ஆகும். அப்புறம் I 1 ஆகும், இன்க்ரிமெண்ட் I 1 ஆகும். பார்ட் 1 அதில் என்னெல்லாம் இருக்குன்றதை வந்து டிஸ்பிளே பண்ணும். டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து இந்த என்னதுன்னா, இந்த குறிப்பிட்ட இடைவெளிக்கு இருக்கிற வந்து ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ரிட்ரீவ் இந்த இது வந்து கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து ஃபுல்லாக இன்புட் வாங்கணும். செட் ஆட்டோ டேட்டா வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். செட் ஆட்டோ டேட்டா I வந்து இங்கே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். I = 0, I <2, I++. 1 இருந்துச்சுன்னா சீரியல் நம்பர் ஆஃப் த பார்ட் வந்து 1 வரும். இது வந்து நம்ம கொடுக்குற இன்புட் வந்து AA0லேருந்து FF9 வரைக்கும் தான் இருக்கணும். அது வந்து பிரிண்ட்எஃப்பில் இருக்குது. ஸ்கேன்எஃப் வந்து நம்ம கொடுக்குற சீரியல் நம்பரோட வேல்யூ, அதை வச்சு நம்ம மறுபடியும் வந்து இந்த இன்புட் எல்லாமே கொடுப்போம். இங்கே இன்புட் எல்லாம் கொடுக்குறோம். ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகும்னா, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இன்புட் கொடுப்போம். இதில் இன்புட், அதாவது சீரியல் நம்பர் கொடுப்போம். அடுத்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு அது வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும். ரெண்டு இதுக்குமே நம்ம வந்து வேல்யூ கொடுப்போம். அதாவது I வந்து 0, 1 ரெண்டுக்குமே நம்ம வேல்யூ கொடுப்போம். அப்புறம் வாய்ட் டிஸ்பிளே ஆகும். அதுக்கடுத்து நம்ம கொடுத்த 2 வேல்யூக்கும் சீரியல் நம்பர் செக் பண்ணி, அது வந்து BB1க்கும் CC6க்கும் இடையில இருந்துச்சுன்னா இந்த ரிட்ரீவ் பார்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகி எத்தனை இது இருக்கோ அத்தனை இதை வந்து நம்மளுக்கு அவுட்புட்டாக காமிக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு AA0 இருக்குது. நம்ம இப்போ வந்து BB4 கொடுக்குறோம். மேனுஃபேக்சரிங் வந்து 2007 வச்சுக்கலாம்.
மெட்டீரியல் வந்து அயன் வச்சுக்கணும். ஓகே, குவான்டிட்டி வந்து ஒரு 30. இது வந்து செகண்ட் இதோட இதுக்கு வந்து CC3 கொடுப்போம். மேனுஃபேக்சரிங் இயர் வந்து 2009 கொடுக்கலாம். மெட்டீரியல் வந்து சிலிக்கான் கொடுப்போம். அப்புறம் குவான்டிட்டி வந்து 500 கொடுப்போம். இப்போ வந்து பார்ட் நம்பர் 0 வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, BB4 எல்லாமே பிரிண்ட் ஆகிருக்கு அயன். அப்புறம் பார்ட் நம்பர் 1க்கு எல்லாமே பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து ரெண்டுமே வந்து இங்கே BB1க்கும் CC6க்கும் இடையில இருக்குது, அதனால் ரெண்டுமே பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நாங்கள் வந்து CC3க்கு பதிலாக CC7 கொடுத்துருந்தேன் அப்படின்னா இந்த பார்ட் நம்பர் 0 மட்டும் பிரிண்ட் ஆகிருக்கும், பார்ட் நம்பர் 1 பிரிண்ட் ஆகிருக்காது. தேங்க்யூ.